ஹலோ மக்களே! இந்த மாரி இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடுற வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் இன்னுமே கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்பயுமே கிளிங்கே வந்து பெய்டா தான் இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முதலே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் இத பத்தி. ஸோ இது அந்த அப்ளிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஷன்ல போனீங்க அப்படின்னா, பேக்கிரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஃபேஸ் ரிசல்ட் வந்து கரெக்ட்டா இல்ல அப்படின்ற மாரி நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ அந்த அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, புது அப்டேட் கொடுத்து ஒரு புது ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆப்ஷன் யூஸ் பண்றது மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா, கிளிங்கே அளவுக்கு சூப்பரா வந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஃப்ரீயா வந்து நீங்க எடிட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படின்னா, நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்ரீயா எடிட் பண்ணி தரலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம எடிட் பண்ணுற போகிற அப்ளிகேஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ்வர்ஸ். இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிக்ஸ்வர்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐக்கான்ஸ் நிறைய இருக்கும். இதில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பொம்மை கைங்கால் வச்ச மாதிரி ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். மிமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். இப்போ அந்த ஐக்கான் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும், ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற வேண்டியதில் உங்களோட குழந்தையோட ஃபோட்டோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன பாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட்லாம் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி அதை காட்டும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 10 செகண்ட் மட்டுமே வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 செகண்டுக்கு மேலே போனீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது. சப்போஸ் உங்களுக்கு வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 2 டைமாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 10 செகண்ட் வந்து ஒரு வீடியோ, ரெண்டாவது 10 செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோவையும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 360 கொடுத்துருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 720 பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஷிப் போடுற மாதிரி இருக்கும். மெம்பர்ஷிப்லாம் தேவையில்லை. 2 ஆட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவான். 2 ஆட் பார்த்ததுக்கப்புறம் 720 பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்லோட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயில் ஐடியை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மெயில் ஐடியை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா 100 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 செகண்ட் வீடியோ தான் நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டாவது வீடியோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு மெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரெடிட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது எப்படி நான் ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன டாக்ஸ் வந்து இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து டெய்லி லாகின் வந்து ஒரு கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பான். அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் பார்க்குறதுக்கு 4 ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கும். அதுக்கெல்லாம் மேலே மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ கிரெடிட்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே இது வந்து இந்த உங்களோட லிங்க் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இவ்வளோ கிரெடிட்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த மைன் அப்படின்ற ப்ரொஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிமூவ் வாட்டர் மார்க் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆட் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், வாட்டர் மார்க் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஆடை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு சூப்பரான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ணி தரேன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தோன்ற எமோஜியோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருப்பேன். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களோட பேரை கரெக்டாக மார்க் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு டிஎம்ல வந்து சென்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணியிருக்கணும், கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரோட ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ அதாவது சாம்பிள் வீடியோ வச்சிருந்தீங்கன்னா 1-2 சாம்பிள் வீடியோ வந்து சென்ட் பண்ணி விட்டுருங்க. நான் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி சென்ட் பண்ணி விட்டுறேன்.